இதுவரைக்கும் சட்டமன்றம் இந்த 3.5 ஆண்டுகளில் அதிக நேரம் பேசுனது யார் சொல்லுங்க? முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமியா? அங்க யார் அதிக நேரம் பேசுறா? அங்க ஒவ்வொரு எதிர்க்கட்சி உறுப்பினரும் எழும்பும்போது கும்பலா எழுந்துச்சு கத்துறாங்க பிஜேபிக்காரங்க. இங்க யாராவது வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எடப்பாடி பேசும்போதோ எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசும்போதோ கும்பலா எழுந்துச்சு கத்துறாங்களா? ஆனா பாதிதான் ஒளிபரப்பு செய்யப்படுதுங்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர். ஒளிபரப்புக்கு நான் நாங்க வர்றேன். பேசுறது எல்லாமே ஒளிபரப்பு அவை வெளியில குறிப்புல மக்களுக்கு இருக்கு. தெரிய மாட்டேங்குதுங்க. உள்ள இருக்கிறது தான் வந்து ஒளிபரப்பு தெரியுது. செய்யப்படுவது என்கிறது இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு நவீன வடிவம். அவை குறிப்புல எல்லாமே ஏறிடும். அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. பொதுமக்கள் எங்க அவை குறிப்பை நம்ம பார்த்துட்டு கேளுங்க, இருக்க அது முடியாது. அது எங்களுக்கு வெளியில வர்றது தானே. ஒளிபரப்புங்கிறதுக்கு நான் 2வது வர்றேன். ஒளிபரப்பு செய்யப்படணும், முழுமையா செய்யப்படணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையும். அதுல வந்து வெட்ட வேண்டிய, ஒட்ட வேண்டிய, ஒழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் வந்து பழைய காலம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஊடகம் மலர்ந்திருக்கிற காலம், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலம். எதை பேசினாலும் அதை வெளியே விட்டுற வேண்டியதானே. அதுல என்னத்துக்கு வந்து துண்டிச்சுக்கிட்டு, ஒழிச்சுக்கிட்டு, மறைச்சிக்கிட்டு அது தேவையில்லை.